சென்னையின் புறநகர் பகுதியில் நேற்று மாலை காற்றுடன் கனமழை பெய்தது. கடலூரில் 15 நிமிடங்களாக வீசிய சூறாவளி காற்றால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை கனமழை பெய்தது. நகரின் மைய பகுதிகளான வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், தீநகர், வேளச்சேரி, கிண்டி, ஆலந்தூர் மற்றும் ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளான மதுரபாயல், நெற்குன்றம், வலசரவாக்கம், ராமாபுரம் மற்றும் போரூர், வானகரம், ஐயப்பன் தாங்கல், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, போரிக்கை, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஓரகடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. மேலும் மாவட்டத்தில் பெண்ணாகரம், ஒகேனக்கல், இண்டூர், பாப்பாரப்பட்டி, செட்டிக்கரை, சோலக்கோட்டாய், செம்மனஹள்ளி, ஒடசல்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அதன் சுற்றியுள்ள பகுதிகளான நியூ டவுன், ஜனதாபுரம், பெருமாள்பேட்டை, கோணாமேடு, கச்சேரி சாலை, வாரச்சந்தை சாலை, பேருந்து நிலையம், பஜார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பூர் நொய்யலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்லும் சிறுபாலம் மூழ்கியது. இதையடுத்து கோயிலுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது. தொடர் மழையால் சின்னாற்றில் நீர்வரத்து அதிகரித்து நொய்யலாற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது. இதன் காரணமாக நொய்யலாற்றின் அருகே சென்று புகைப்படம் எடுப்பது, மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதேபோல் சித்திரைச்சாவடி அணையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் சித்திரைச்சாவடி அணையில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கடலூரில் வீசிய சூறாவளி காற்றின் காரணமாக பாரதி சாலையில் மின்விளக்கு கம்பம் சாலையில் சரிந்து விழுந்ததால் கடலூர் புதுவை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 15 நிமிடங்களுக்கு மேலாக வீசிய சூறாவளி காற்றால் புழுதி கிளம்பி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.